ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் நியூ புக்கோட எத்திக்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், செகண்ட் லெசன் வேற்றுமையில் ஒற்றுமை, தேர்ட் லெசன் வேதகால பண்பாடு, ஃபோர்த் லெசன் இந்திய பண்பாடும் சமயங்களும், ஃபிஃப்த் லெசன் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, சிக்ஸ்த் லெசன் பக்தி இயக்கம், செவன்த் லெசன் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், எய்த் லெசன் யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், நைன்த் லெசன் இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும், 10th லெசன் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு என கூறியவர். ஒரு மனிதன் அவனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி நார்த். செகண்ட் கொஸ்டின், சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடையை கேட்குறாங்க. காப்பியம் அதுக்கு நேரம் 1 திருக்குறள், 17 கீழ்கணக்கு அதுக்கு நேரம் 2 மணிமேகலை, இதிகாசம் அதுக்கு நேரம் 3 அதர்வனம், வேதம் அதுக்கு நேரம் 4 மகாபாரதம். ஆன்சர் A2, A1, E4, E3. காப்பியம் அப்படின்னா மணிமேகலை, 17 கீழ்கணக்கு அப்படின்னா திருக்குறள், இதிகாசம் அப்படின்னா மகாபாரதம், வேதம் அப்படின்னா அதர்வனம். தேர்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றையும் அதற்குரிய விளக்கத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று, கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கும் ஒரு பழமொழியாகும். அதாவது ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. என்னென்னா கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கம், ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாது. அதுக்கான விளக்கம் என்னென்னா ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஒற்றுமையை இருந்தால் அந்த ஒற்றுமையை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று சரி, விளக்கமும் சரி. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கும் ஒரு பழமொழியாகும் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான விளக்கம் என்னென்னா ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதா கூற்றுக்கான விளக்கம். ஃபோர்த் கொஸ்டின், மனு யஸ்னவால்கியர் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள். மனு யஸ்னவால்கியர் இருவரும் எழுதிய தொகுப்பு நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தரும சாத்திரங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், ஆகம சித்தாந்தங்கள் என்றழைக்கப்படுபவை. ஆகம சித்தாந்தங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் சமண நூல்கள். சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்றை படிச்சுட்டு சரியான விடையை கேட்குறாங்க. கூற்று 1, புற வளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது. அதாவது புற வளர்ச்சி நாகரிகம் மாறும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2, அகவளர்ச்சி என குறிப்பிடப்படும் பண்பாடு மாறாத தன்மையுடையது. அகவளர்ச்சிங்கிற பண்பாடு மாறாத தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 1, 2 சரியானவை. புறவளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது அப்படிங்கிற கூற்றும் சரி. அகவளர்ச்சி என குறிப்பிடப்படும் பண்பாடு மாறாத தன்மையுடையதுங்கிற கூற்று 2வும் சரி. 7th கொஸ்டின், பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர். பழங்கால பண்பாட்டோட எச்சம் தான் நாட்டுப்புறவியல்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வில்லியம் ஜான் தாமஸு. 8th கொஸ்டின், சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. ஆ விடுகதை அதுக்கு நேரம் 1 அம்மானை, ஆ பாமரர் பாடல் அதுக்கு நேரம் 2 பொருள் மரபில்லா பொய்மொழி, இ கதைப்பாடல் அதுக்கு நேரம் 3 பண்ணத்தி, இ நாட்டுப்புற கதை அதுக்கு நேரம் 4 பிசி. ஆன்சர் A4, A3, E1, E2. விடுகதை அப்படின்னா பிசி, பாமரர் பாடல் அப்படின்னா பண்ணத்தி, கதைப்பாடல் அப்படின்னா அம்மானை, நாட்டுப்புற கதை அப்படின்னா பொருள் மரபில்லா பொய்மொழி. 9th கொஸ்டின், மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதியிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம்.
எந்த வேதம் வந்து மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதியிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரிக். 10th கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர் திருமண முறை, அதுக்கு நேராக அகநானூறு. மார்கழி நோன்பு, அதுக்கு நேராக கலித்தொகை. அன்பின் சிறப்பு, அதுக்கு நேராக புறநானூறு. வறுமையிலும் செம்மை, அதுக்கு நேராக நற்றிணை. இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அன்பின் சிறப்பு, புறநானூறு. இதுதான் வந்து தவறான இணை. செகண்ட் லெசன், வேற்றுமையில் ஒற்றுமை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக நாடுகளின் பரப்பளவில் 7வது பெரிய நாடு. அதாவது உலக நாடுகளில் பரப்பளவில் 7வது பெரிய நாடாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்தியா. செகண்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஆ தமிழ்நாடு, அதுக்கு நேராக 1 பருத்தி. ஆ குஜராத், அதுக்கு நேராக 2 நெல். இ கர்நாடகா, அதுக்கு நேராக 3 தேயிலை. இ அஸ்ஸாம், அதுக்கு நேராக 4 காபி. ஆன்சர் ஆ 2, ஆ 1, இ 4, இ 3. தமிழ்நாடு அங்கே உற்பத்தி செய்வது வந்து நெல். கர்நாடகா அங்கே உற்பத்தி செய்வது வந்து பருத்தி. குஜராத்தில் உற்பத்தி செய்வது வந்து காஃபி. அஸ்ஸாம் அங்கே உற்பத்தி செய்வது வந்து தேயிலை. தேர்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, பீடபூமிகள் என்பவை மழை குறைந்த உயர்நிலங்களாகும். அதாவது பீடபூமிகள்ங்கிறது வந்து மழை குறைவாக பெய்யக்கூடிய உயர்நிலங்களாகும் சொல்லியிருக்காங்க. கூற்று 2, கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் இப்பகுதிகளில் விளைகின்றன. கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் வந்து பீடபூமிகளில் விளைகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. பீடபூமிகள் என்பவை மழை குறைந்த உயர்நிலங்களாகும் அப்படிங்கிற கூற்று 1 வந்து சரி. கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் இப்பகுதிகளில் விளைகின்றன அப்படிங்கிற கூற்று 2வும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுக்க. எது வந்து சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம், அதுக்கு நேராக மங்கோலிய இனம். மராட்டிய பகுதி, அதுக்கு நேராக ஆரிய திராவிட இனம். வங்கதேசம், அதுக்கு நேராக ஈரானிய இனம். காஷ்மீர், அதுக்கு நேராக துருக்கிய இனம். இதில் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அஸ்ஸாம் மங்கோலிய இனம் அப்படிங்கிறத வந்து சரியாக பொருந்தியுள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, கிரேக்கர்கள் முதலில் அறிந்த பகுதி கங்கை பகுதியாகும். கிரேக்கர்கள் வந்து கங்கை பகுதியை தான் முதலில் அறிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, கிரேக்கர்கள் இந்தியாவை இந்துஸ்தான் என்றழைத்தனர். கிரேக்கர்கள் வந்து இந்தியாவை இந்துஸ்தான் என்றழைத்தனர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ, கிரேக்கர்கள் சிந்துவெளி பகுதியில் தமது பேரரசை உருவாக்கினர். கிரேக்கர்கள் வந்து சிந்துவெளி பகுதியில் அவர்களுடைய பேரரசை உருவாக்கினர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ, கிரேக்கர்கள் முதலில் அறிந்தது சிந்து நதி பாயும் பகுதியாகும். கிரேக்கர்கள் வந்து முதல்ல சிந்து நதி பாயும் பகுதியை தான் அறிந்திருந்தனன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியானவற்றை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, கிரேக்கர்கள் முதலில் அறிந்தது சிந்து நதி பாயும் பகுதியாகும். இதுதான் வந்து சரியானது. 6th கொஸ்டின், பொறுத்துக. பஞ்சாப், அதுக்கு நேராக ஓணம். தமிழ்நாடு, அதுக்கு நேராக போகாலி பிகு. கேரளா, அதுக்கு நேராக பைசாகி. அஸ்ஸாம், அதுக்கு நேராக பொங்கல். ஆன்சர் பஞ்சாப், அதுக்குடைய பண்டிகை வந்து பைசாகி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்டிகை வந்து பொங்கல். கேரளா பண்டிகை வந்து ஓணம். அஸ்ஸாம் பண்டிகை வந்து போகாலி பிகு. 7th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்துள்ள மொழிகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அங்கீகரித்துள்ள மொழிகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க. ஆன்சர் 22. 8th கொஸ்டின், பொருந்தாத இணையை சுட்டுக. பொருந்தாது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ, கிழக்கு திராவிட மொழி கதபா. ஆப்ஷன் ஆ, நடுத்திராவிட மொழி தெலுங்கு. ஆப்ஷன் இ, வட திராவிட மொழி குருக். ஆப்ஷன் இ, தென் திராவிட மொழி தமிழ். இதில் பொருந்தாத இணை கேட்குறாங்க. ஆன்சர் கிழக்கு திராவிட மொழி கதபா. இதை வந்து பொருந்தாத இணை. ஏன்னா கதபாங்கிறது வந்து நடுத்திராவிட மொழி, கிழக்கு திராவிட மொழி கிடையாது. 9th கொஸ்டின், இந்திய தேசிய மரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்க. இந்திய தேசிய மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆலமரம். 10th கொஸ்டின், தவறான கூற்றை சுட்டி காட்டுக. தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. காந்தி ஜெயந்தி வந்து அக்டோபர் 2ஆம் நாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, நவம்பர் 14ஆம் நாள் குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் தின விழா வந்து
நவம்பர் 14ஆம் நாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ அக்டோபர் 5ஆம் நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் தினம் வந்து அக்டோபர் 5ஆம் நாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ ஜனவரி 12ஆம் நாள் தேசிய இளைஞர் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. தேசிய இளைஞர் தின விழா வந்து ஜனவரி 12ஆம் நாள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அக்டோபர் 5ஆம் நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதான் வந்து தவறான கூற்று. தேல் லெசன் வேதகால பண்பாடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிக் வேதத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை. ரிக் வேதத்தில் மொத்த பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1028. செகண்ட் கொஸ்டின், ஆரியர்களின் இசையார்வத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ள வேதம். எந்த வேதம் வந்து ஆரியர்களோட இசையார்வத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சாமம். தேர்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஆ ஆயுர்வேதம், அதுக்கு நேராக 1 போர்க்கலை. ஆ தனுர்வேதம், அதுக்கு நேராக 2 இசை நடனம். இ காந்தர்வ வேதம், அதுக்கு நேராக 3 சிற்பம் கட்டடக்கலை. இ சில்ப வேதம், அதுக்கு நேராக 4 மருத்துவம். ஆன்சர் ஆ 4, ஆ 1, இ 2, இ 3. இதில் பொறுத்துக்கான நம்பர்ஸ் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆயுர்வேதம் அப்படின்னா மருத்துவம், தனுர்வேதம் அப்படின்னா போர்க்கலை, காந்தர்வ வேதம் அப்படின்னா இசை நடனம், சில்ப வேதம் அப்படின்னா சிற்பம் கட்டடக்கலை. ஃபோர்த் கொஸ்டின், உபநிடதங்களில் சிலவற்றை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த முகலாய இளவரசர். அதாவது உபநிடதங்களில் சிலவற்றை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த முகலாய இளவரசர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தாராசுகோ. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ சபா மூத்தோர் அவை. ஆப்ஷன் ஆ சமிதி சமய விவாத அவை. ஆப்ஷன் இ விதாதா மக்கள் பிரதிநிதிகளின் அவை. ஆப்ஷன் இ சேனானி இளவரசர். ஆன்சர் ஆப்ஷன் இ சேனானி இளவரசர் அப்படிங்கிறத வந்து பொருந்தாத இணை. ஏன்னா சேனானிங்கிறது வந்து படைத்தலைவர். 6 கொஸ்டின், சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று அழைக்கப்படும் வேதம். எந்த வேதம் வந்து சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யசூர். 7th கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் பின்வேத காலத்திற்கு பொருந்தாத கூற்றை சுட்டிக்காட்டுக. பின்வேத காலத்திற்கு பொருந்தாத கூற்று சுட்டிக்காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ வேளாண்மையே முக்கிய தொழில். வேளாண்மை தான் வந்து முக்கிய தொழில்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ அரச குடும்ப பெண்களுக்கு மட்டுமே கல்வி கற்க வாய்ப்பு. அரச குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் கல்வி கற்க வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களின் பயன்பாடு அறியாமை. அதாவது தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களோட பயன்பாடு வந்து அறியாமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ வீடு பேறு அடையாதவருக்கு செய்வினைக்கேற்ப மறுபிறவி உண்டு. அதாவது வீடு பேறு அடையாதவர்களுக்கு செய்வினைக்கேற்ப மறுபிறவி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களின் பயன்பாடு அறியாமை. இதான் வந்து பொருந்தாத கூற்று. 8th கொஸ்டின், கீழ்காணும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடையை கண்டறிக. கூற்று, 4 வகை வேதங்களுள் சாமவேதம் காரண பெயராக அமைந்துள்ளது. 4 வகை வேதங்களில் சாமவேதம் வந்து காரண பெயராக அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், சாமம் என்ற இசையின் அடிப்படையில் பாடப்பட்டதால் அது சாம வேதமாயிற்று. காரணம் என்னென்னா சாமம் என்ற இசையோட அடிப்படையில் பாடப்பட்டதால் அது வந்து சாம வேதமாயிற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. 4 வகை வேதங்களுள் சாம வேதம் காரண பெயராக அமைந்துள்ளது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் என்னென்னா சாமம் என்ற இசையின் அடிப்படையில் பாடப்பட்டதால் அது சாம வேதமாயிற்று அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. 9th கொஸ்டின், ராமாயணத்தை ராமசரிதமானஸ் என்ற பெயரில் இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர். ராமாயணத்தை இந்தி மொழியில் ராமசரிதமானஸ் என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் துளசிதாசர். 10th கொஸ்டின், பொறுத்துக. ஆ வேதங்கள், அதுக்கு நேராக 1 108. ஆ உபநிடதங்கள், அதுக்கு நேராக 2 18. இ புராணங்கள், அதுக்கு நேராக 3 4. இ இதிகாசங்கள், அதுக்கு நேராக 4 2. ஆன்சர் ஆ 3, ஆ 1, இ 2, இ 4. இதில் பொறுத்து இருக்கிற நம்பர்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து வேதங்கள் வந்து எத்தனைனா
4. உபநிடதங்கள் வந்து 108. புராணங்கள் எவ்வளோனா 18. இதிகாசங்கள் எவ்வளோனா 2. 4th லெசன் இந்திய பண்பாடும் சமயங்களும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிலீஜியோ என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? ரிலீஜியோ அப்படிங்கிறது வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லத்தீன். செகண்ட் கொஸ்டின், சைவ சமய தத்துவத்தின்படி பசு என்பது இதனை குறிக்கும். சைவ சமய தத்துவத்தினோடபடி பசு அப்படிங்கிறது எதை குறிக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிர். தேர்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றையும் அதன் விளக்கத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று, அத்வைதம் என்பதற்கு 2 அல்ல 1 என்பது பொருள். அத்வைதம் அப்படின்னா வந்து 2 கிடையாது 1 அப்படிங்கிறத பொருள்னு சொல்லியிருக்காங்க. விளக்கம், பிரம்மமும் ஆன்மாவும் 2 அல்ல அவை ஒன்றே என்பதை அத்வைதம் வலியுறுத்தியது. அதாவது பிரம்மமும் ஆன்மாவும் தனித்தனி கிடையாது, அந்த ரெண்டும் ஒன்றே அப்படிங்கிறத அத்வைதம் வந்து வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கூற்று விளக்கம் இரண்டும் சரியானவை. அத்வைதம் என்பதற்கு 2 அல்ல 1 என்பது பொருள் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் என்னென்னா, பிரம்மமும் ஆன்மாவும் 2 அல்ல அவை ஒன்றே என்பதை அத்வைதம் வலியுறுத்துகிறது அப்படிங்கிற கூற்றுக்கான விளக்கமும் சரி. 4th கொஸ்டின், பொருந்தாத இணையை சுட்டி காட்டுக. சமயமும் வழிபடப்படுபவரும் கொடுத்துருக்காங்க. கணாபத்தியம் அதுக்கு நேராக கணபதி, கௌமாரம் அதுக்கு நேராக சந்திரன், சாக்தம் அதுக்கு நேராக சக்தி, சௌரம் அதுக்கு நேராக சூரியன். இதில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கௌமாரம் சந்திரன். இதான் வந்து பொருந்தாத இணை. ஏன்னா கௌமாரம் வந்து சந்திரன் கிடையாது, முருகனை வழிபடுது. 5th கொஸ்டின், பின்வருவனவற்றுள் மகாயானத்திற்கு பொருந்தாத கூற்றை கண்டறிக. மகாயானத்திற்கு பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, புத்தருக்கு உருவ வழிபாடு உண்டு. ஆப்ஷன் ஆ, துறவரம் வலியுறுத்தப்படவில்லை. ஆப்ஷன் இ, பாலி மொழிக்கு முதன்மை அளிக்கப்பட்டது. ஆப்ஷன் இ, ஆன்மா உண்டு என நம்புகிறது. இதில் வந்து எது பொருந்தாத கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பாலி மொழிக்கு முதன்மை அளிக்கப்பட்டது. இதை வந்து பொருந்தாத கூற்று. 6th கொஸ்டின், மந்திரங்களின் அரசி எனப்படுவது. மந்திரங்களின் அரசி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காயத்ரி மந்திரம். 7th கொஸ்டின், சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்புகளை கண்டறிக. சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பு கேட்குறாங்க. சமயமும் புனித நூலோட பேருன்னு கொடுத்துருக்காங்க. பௌத்தம் ஆதி கிரந்தம், இஸ்லாம் திருக்குரான், சமணம் திரிபிடகம், ஜொராஸ்ட்ரியம் ஜென்ட் அவஸ்தா. ஆன்சர் 2, 4 சரியானவை. இஸ்லாம், திருக்குரான், ஜொராஸ்ட்ரியம், ஜென்ட் அவஸ்தா இந்த ரெண்டும் வந்து சரியான குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க. 8th கொஸ்டின், கீதை உணர்த்தும் மார்க்கங்களின் எண்ணிக்கை. கீதை உணர்த்தும் மார்க்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4. 9th கொஸ்டின், ஜூனர் என்ற சொல்லின் பொருள் ஜீனர் என்ற சொல்லின் பொருள், அதாவது ஜீனர் என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், புலன்களை அடக்கியாள்பவர். 10th கொஸ்டின், பொறுத்துக. ஆ, அகிம்சை அதுக்கு நேராக 1 பிரம்மச்சரியம். ஆ, வாய்மை அதுக்கு நேராக 2 தீங்கிழைக்காமை. இ, அஸ்தேயம் அதுக்கு நேராக 3 உண்மையே பேசுதல். இ, தன்னடக்கம் அதுக்கு நேராக 4 திருடாமை. ஆன்சர் ஆ 2, ஆ 3, இ 4, இ 1. இதில் பொறுத்தக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர், அகிம்சை அப்படின்னா தீங்கிழைக்காமை, வாய்மை அப்படின்னா உண்மையே பேசுதல், அஸ்தேயம் அப்படின்னா திருடாமை, தன்னடக்கம் அப்படின்னா பிரம்மச்சரியம். 5th லெசன் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மௌரியர் காலத்தில் உரிமையியல் நீதிமன்றம் இப்பெயரால் அழைக்கப்பட்டது. மௌரியரோட காலத்தில் உரிமையியல் நீதிமன்றம் வந்து எந்த பெயரால் அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், தருமஸ்தானியம். செகண்ட் கொஸ்டின், சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. ஆ, பாணினி அதுக்கு நேராக 1 அஷ்டத்தாயி. ஆ, வியாதி அதுக்கு நேராக 2 வியாக்கரணம். இ, பத்ராபாகு அதுக்கு நேராக 3 கல்பசூத்திரம். இ, கௌடில்யர் அதுக்கு நேராக 4 அர்த்த சாஸ்திரம். ஆன்சர் ஆ 1, ஆ 2, இ 3, இ 4. பாணினி அஷ்டத்தாயி,
வாதி வியாக்கரணம், பத்ராபாகு கல்பசூத்திரம், கௌடில்யர் அர்த்தசாஸ்திரம். தேர்ட் கொஸ்டின், நாகார்ஜுனரால் எழுதப்பட்ட நூலை தேர்ந்தெடுக்க. நாகார்ஜுனரால் எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மத்தியமிக சூத்திரம். ஃபோர்த் கொஸ்டின், 4வது பௌத்த சமய மாநாடு நடைபெற்ற இடத்தை குறிப்பிடுக. 4வது பௌத்த சமய மாநாடு எந்த இடத்துல நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் காஷ்மீர். ஃபிஃப்த் கொஸ்டின், குப்தர் காலத்தில் முக்கிய வணிக மையமாக விளங்கிய இடங்களுள் ஒன்று. குப்தர் காலத்தில் முக்கிய வணிக மையமாக விளங்கிய இடங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரயாகை. சிக்ஸ்த் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் ஆரியப்பட்டருக்கு பொருந்தாததை சுட்டி காட்டுக. ஆரியப்பட்டருக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, கணிதத்திலும் வானவியலிலும் சிறந்து விளங்கிய அறிஞர். ஆ, கோள்களின் சுழற்சியை பற்றி குறிப்பிட்டவர். ஆப்ஷன் இ, இயற்கணிதம் வர்க்கமூலம் போன்றவற்றை கண்டறிந்தவர். ஆப்ஷன் இ, சரக சம்ஹிதா என்ற மருத்துவ நூலை எழுதியவர். இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, சரக சம்ஹிதா என்ற மருத்துவ நூலை எழுதியவர். செவன்த் கொஸ்டின், பின்வருவனற்றுள் கோயில் நகரமாக சுட்டப்படுவதை தேர்ந்தெடுக்க. கோயில் நகரமாக சுட்டப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஐஹோலே. எய்த் கொஸ்டின், ராஷ்டிராகூடர்கள் காலத்தில் விளைநிலத்திற்கு விதிக்கப்பட்ட வரி. ராஷ்டிராகூடர்கள் காலத்தில் விளைநிலத்திற்கு விதிக்கப்பட்ட வரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உத்தரங்கம். நைன்த் கொஸ்டின், ஹொய்சாளர்களின் நிர்வாக அமைப்பிற்கு வழங்கப்பட்ட பெயரை கண்டறிக. ஹொய்சாளர்களோட நிர்வாக அமைப்பிற்கு வழங்கப்பட்ட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பஞ்சபிரதான். 10th கொஸ்டின், பொறுத்துக. ஆ, குடைவரை கோவில்கள், அதுக்கு நேராக 1 நந்திவர்மன் பாணி. ஆ, ஒற்றைக்கல் ரதங்கள், அதுக்கு நேராக 2 கிருஷ்ணதேவராயர். இ, கட்டுமான கோவில்கள், அதுக்கு நேராக 3 முதலாம் மகேந்திரவர்மன். இ, ராய கோபுரங்கள், அதுக்கு நேராக 4 முதலாம் நரசிம்மவர்மன். ஆன்சர் ஆ 3, ஆ 1, இ 4, இ 2. இதில் பொறுத்துக்கக்கூடிய நம்பர்ஸ் மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர், குடைவரை கோவில்களை கட்டியவர் முதலாம் மகேந்திரவர்மன். ஒற்றைக்கல் ரதங்கள் கட்டியவர் நந்திவர்மன் பாணி. கட்டுமான கோவில்கள் கட்டியவர் முதலாம் நரசிம்மவர்மன். ராய கோபுரங்கள் கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். 11th கொஸ்டின், பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று, முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரண சாதி என்ற விருது பெயர் பெற்றிருந்தார். முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரண சாதி அப்படிங்கிற விருது பெயர் பெற்றிருந்தார்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அவர் பரிவாதினி என்ற வீணையை மீட்டுவதில் வல்லவர். காரணம் என்னென்னா, முதலாம் மகேந்திரவர்மன் பரிவாதினி என்ற வீணையை மீட்டுவதில் வல்லவர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீர்ண சாதி என்ற விருது பெயர் பெற்றிருந்தார் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னென்னா, அவர் பரிவாதினி என்ற வீணையை மீட்டுவதில் வல்லவர் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. 12th கொஸ்டின், கல்வியிற் கரையில்லாத காஞ்சிமா நகர் என்று கூறியவர். யார் கல்வியிற் கரையில்லாத காஞ்சிமா நகர் என கூறியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் திருநாவுக்கரசர். 13th கொஸ்டின், முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியரின் தகுதிகளை கூறும் கல்வெட்டு. எந்த கல்வெட்டு முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியரோட தகுதிகளை கூறும் கல்வெட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அணியூர். 14th கொஸ்டின், பிற்கால பாண்டியர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள். பிற்காலத்தில் வாழ்ந்த பாண்டியர்களை பற்றி அறியறதுக்காக உதவக்கூடிய கல்வெட்டு சான்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வயலூர். 15th கொஸ்டின், பாண்டியர் காலத்தில் நூலகத்திற்கு வழங்கப்பட்ட பெயர். பாண்டியரோட காலத்தில் நூலகத்திற்கு வழங்கப்பட்ட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சரஸ்வதி பண்டாரம். 16th கொஸ்டின், பின்வருவனற்றுள் தவறாக பொருந்தியுள்ள இணையை சுட்டுக. தவறாக பொருந்தியுள்ள இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. முகலாயர் கால ஆட்சி முறை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஆ வகீல், அதுக்கு நேராக தலைமை அமைச்சர். ஆப்ஷன் ஆ திவானி ஆலா, அதுக்கு நேராக நிதியமைச்சர். ஆப்ஷன் இ மிர்பசி, அதுக்கு நேராக இராணுவ தலைவர். ஆப்ஷன் இ கான் இ சாமன், அதுக்கு நேராக தலைமை நீதிபதி. ஆன்சர் ஆப்ஷன் இ கான் இ சாமன் அப்படிங்கிறவர் தலைமை நீதிபதினு சொல்லியிருக்காங்க. இது தவறாக பொருந்தியுள்ளது. ஏன்னா கான் இ சாமன் தலைமை நீதிபதி கிடையாது. அவர் உயர் அரண்மனை அலுவலர். 17th கொஸ்டின், அமீர் குஸ்ரு எழுதிய பாரசீக மொழி கவிதை. அதாவது அமீர் குஸ்ரு எழுதிய பாரசீக மொழி கவிதை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கஜல். 18th கொஸ்டின், விஜயநகர காலத்தில் வருகை புரியாத அயல்நாட்டு பயணியை தேர்ந்தெடுக்க.
விஜயநகர காலத்தில் வருகை புரியாத அயல்நாட்டு பயணி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சர் தாமஸ் ரோ. 19th கொஸ்டின் கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார் கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராஜகிருஷ்ணதேவ். 20th கொஸ்டின் பொறுத்துக. ஆ பாபர் அதுக்கு நேரம் 1 ஷாஜஹான் நாமா. ஆ குல்பதன் பேகம் அதுக்கு நேரம் 2 பாபர் நாமா. இ அபுல் பாசல் அதுக்கு நேரம் 3 ஹிமாயூன் நாமா. இ இனாயத் கான் அதுக்கு நேரம் 4 அக்பர் நாமா. ஆன்சர் 4123. இதில் ஆன்சருக்கான நம்பர்ஸ் மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் பாபர் அப்படின்னா அக்பர் நாமா, குல்பதன் பேகம் அப்படின்னா ஷாஜஹான் நாமா, அபுல் ஃபாசல் அப்படின்னா பாபர் நாமா, இனாயத் கான் அப்படின்னா ஹிமாயூன் நாமா. 21 கொஸ்டின் பீரங்கியை முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய முகலாய மன்னர். இந்தியாவில் பீரங்கியை முதலில் அறிமுகப்படுத்திய முகலாய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாபர். 22 கொஸ்டின் தாஜ்மஹாலின் கட்டுமான பணியை ஒருங்கிணைத்தவர். தாஜ்மஹாலோட கட்டுமான பணியை ஒருங்கிணைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உஸ்தாத் அகமது லகாவரி. 23 கொஸ்டின் முகலாயர் கால ஓவியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள். முகலாயர் காலத்தில் இருக்கக்கூடிய ஓவியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீலம், சிவப்பு. 24 கொஸ்டின் சீக்கியர்களுக்கு அமிர்தசரஸில் பொற்கோவில் கட்டுவதற்கு நிலத்தை தானமாக வழங்கியவர். அதாவது சீக்கியர்களுக்கு அமிர்தசரஸில் பொற்கோவில் கட்டுவதற்கு தன்னுடைய நிலத்தை தானமாக வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அக்பர். 25 கொஸ்டின் முகலாயர் காலத்தில் நீதி சங்கிலி முறை அறிமுகப்படுத்தியவர். முகலாயரோட காலத்தில் நீதி சங்கிலி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜஹாங்கீர். 26 கொஸ்டின் பொறுத்துக. ஆ சோழமண்டலம் அதுக்கு நேராக கேரளா. ஆ ஜெயங்கொண்ட சோழமண்டலம் அதுக்கு நேராக இலங்கை. இ மும்முடி சோழமண்டலம் அதுக்கு நேராக திருச்சி, தஞ்சை. இ மலைமண்டலம் அதுக்கு நேராக தொண்டை நாடு. ஆன்சர் சோழமண்டலம் அப்படின்னா திருச்சி, தஞ்சை. ஜெயங்கொண்ட சோழமண்டலம் அப்படின்னா தொண்டை நாடு. மும்முடி சோழமண்டலம் அப்படின்னா இலங்கை. மலைமண்டலம் அப்படின்னா கேரளா. 27 கொஸ்டின் முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் படைத்திறன் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. அதாவது முதலாம் சமுத்திரகுப்தரோட போர் வெற்றிகள் படைத்திறன் பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அலகாபாத் தூண். 6th லெசன் பக்தி இயக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் நூல். அதாவது 63 நாயன்மார்களோட வரலாற்றை கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெரிய புராணம். செகண்ட் கொஸ்டின் உளவார படையை அமைத்தவர். யார் உளவார படையை அமைத்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் திருநாவுக்கரசர். தேர்ட் கொஸ்டின் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். யார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜியு போப். ஃபோர்த் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் சுந்தரருக்கு பொருந்தாத கூற்றை குறிப்பிடுக. சுந்தரருக்கு பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தம்பிரான் தோழர் என்றழைக்கப்பட்டமை. செகண்ட் ஒன் சடையனார் இசைஞானியாருக்கு மகனாக பிறந்தமை. தேர்ட் ஒன் திருப்புகலூரில் செங்கல்லை பொன்னாக மாற்றியமை. ஃபோர்த் ஒன் நரிகளை பரிகளாக மாற்றியமை. ஆன்சர் நரிகளை பரிகளாக மாற்றியமை. இதுதான் சுந்தரருக்கு பொருந்தாத கூற்று. ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று இறைவனருளால் திண்ணன் கண்ணப்பனாக மாறினார். திண்ணன் இறைவனோட அருளால் கண்ணப்பனாக மாறினார்னு சொல்லியிருக்காங்க. காரணம் சிவபெருமான் கண்களில் ஏற்பட்ட பழுதினை நீக்குவதற்காக தம் கண்களை அப்பியதால் கண்ணப்பர் என்றழைக்கப்பட்டார். காரணம் என்னென்னா சிவபெருமானோட கண்ணிலிருந்து குருதி வெளிப்பட்டதுனால அவரோட கண்ணுக்கு பதிலாக திண்ணப்பன் அவருடைய கண்ணை பிடுங்கி அந்த சிவபெருமானோட கண்ணுக்கு பொருத்தியதால் அவருக்கு கண்ணப்பர் என்றழைக்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. இறைவனருளால் திண்ணன் கண்ணப்பனாக மாறினார் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் சிவபெருமான் கண்களில் ஏற்பட்ட பழுதினை நீக்குவதற்காக தம் கண்களை அப்பியதால் கண்ணப்பர் என்றழைக்கப்பட்டார் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. 6th கொஸ்டின் பொறுத்துக. ஆ நாச்சியார் திருமொழி அதுக்கு நேரம் 1 திருமங்கையாழ்வார். ஆ பெருமாள் திருமொழி அதுக்கு நேரம் 2 நம்மாழ்வார். இ திருவாய்மொழி அதுக்கு நேரம் 3 ஆண்டாள். இ பெரிய திருமொழி அதுக்கு நேரம் 4 குலசேகர ஆழ்வார். ஆன்சர் ஆ 3 ஆ 4 இ 2 இ 1. இதில் பொறுத்தக்கூடிய
நம்பர்ஸ் வந்து மாறி இருக்கு. கரெக்டான ஆன்சர் நாச்சியார் திருமொழியை இயற்றியவர் வந்து ஆண்டாள். பெருமாள் திருமொழியை இயற்றியவர் வந்து குலசேகர ஆழ்வார். திருவாய்மொழி இயற்றியவர் வந்து நம்மாழ்வார். பெரிய திருமொழி இயற்றியவர் வந்து திருமங்கையாழ்வார். 7th கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்கு பொருந்தக்கூடிய விடைக்குறிப்பை கண்டறிக. தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வார் அழைக்கப்பட காரணம். நம்மாழ்வார் வந்து தமிழ் செய்த மாறன் அப்படின்னு அழைக்கப்பட காரணம்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தக்கூடிய விடையை கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ, எல்லா சமயத்திற்கும் உரியவராக திகழ்ந்தமை. ஆப்ஷன் ஆ, 4 வகை வேதங்களையும் தமிழில் பாடியமை. ஆப்ஷன் இ, மாறன் என்னும் குடிப்பெயருடன் விளங்கியமை. ஆப்ஷன் இ, திருவாய்மொழி, திருவிருத்தம் போன்ற பக்தி நூல்களை இயற்றியமை. ஆன்சர் 4 வகை வேதங்களையும் தமிழில் பாடியமை. இதான் வந்து பொருந்தக்கூடிய கூற்று. 8th கொஸ்டின், விப்ரநாராயணர் என்ற இயற்பெயர் கொண்டவர். யார் வந்து விப்ரநாராயணர் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் தொண்டரடி பொடியாழ்வார். 9th கொஸ்டின், பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக்க. பொருந்தும் இணையை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மத்துவர், அதுக்கு நேராக வதவாளி. செகண்ட் ஒன் ஞானேஸ்வர், அதுக்கு நேராக ஞானேஸ்வரி. தேர்ட் ஒன் ஜெயதீர்த்தர், அதுக்கு நேராக வேதாந்த சங்கிரதம். ஃபோர்த் ஒன் ராமானுஜர், அதுக்கு நேராக சர்வமூலம். ஆன்சர் செகண்ட் ஒன் ஞானேஸ்வரர், அதுக்கு நேராக ஞானேஸ்வரி. 10th கொஸ்டின், அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த பக்தி இயக்க ஞானி. அக்பரோட அவையில் இடம்பெற்றிருந்த பக்தி இயக்க ஞானி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூர்தாசர். 7th லெசன், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர். அதாவது 19ஆம் நூற்றாண்டோட சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். செகண்ட் கொஸ்டின், சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க. ஆ, பிரம்ம சமாஜம், அதுக்கு நேராக 1 சுவாமி விவேகானந்தர். ஆ, ஆரிய சமாஜம், அதுக்கு நேராக 2 ராஜாராம் மோகன் ராய். இ, ராமகிருஷ்ண இயக்கம், அதுக்கு நேராக 3 தயானந்த சரஸ்வதி. இ, பிரம்ம ஞான சபை, அதுக்கு நேராக 4 பிளாவட்ஸ்கி அம்மையார். ஆன்சர் ஆ 2, ஆ 3, இ 1, இ 4. இதில் பொறுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் பிரம்ம சமாஜம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண இயக்கம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். பிரம்மஞான சபை அப்படின்னா பிளாவாட்ஸ்கி அம்மையார். தேர்ட் கொஸ்டின், சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. ஆசிரியரும் அவரோடைய இதழோட பெயரும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஆ, ஜி சுப்பிரமணிய ஐயர், அதுக்கு நேராக விவேகவர்த்தினி. ஆப்ஷன் ஆ, ராஜாராம் மோகன் ராய், அதுக்கு நேராக சம்பாத் ஹௌமுகி. ஆப்ஷன் இ, கந்துக்கூரி வீரசேலிங்கம், அதுக்கு நேராக நவ இந்தியா. ஆப்ஷன் இ, அன்னி பெசன்ட், அதுக்கு நேராக தி இந்து. ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய், அதுக்கு நேராக சம்பாத் கௌமுகி அப்படிங்கிறத வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை. ஃபோர்த் கொஸ்டின், பொறுத்துக. ஆ, ஆத்மீய சபை, அதுக்கு நேராக 1 ஆத்மராம் பாண்டுரங். ஆ, பிரார்த்தனை சமாஜம், அதுக்கு நேராக 2 ராஜாராம் மோகன் ராய். இ, விதவிகள் மறுமண சட்டம், அதுக்கு நேராக 3 ராமலிங்க அடிகளார். இ, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், அதுக்கு நேராக 4 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஆன்சர் 2, 1, 4, 3. இதில் பொறுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆத்மீய சபை அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். 5th கொஸ்டின், பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று, ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாய் இருந்தார். ராஜாராம் மோகன் ராய் வந்து சதி ஒழியருக்கு முக்கிய காரணமாக இருந்தார்னு சொல்லியிருக்காங்க. காரணம், தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. காரணம் என்னென்னா, ராஜாராம் மோகன் ராயோட அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை வந்து அவரோட வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாக இருந்தார் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம், தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி.
காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். 6 கொஸ்டின் விடுபட்ட இடத்தில் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. இயற்பெயரும் அறியப்பட்ட பெயரும் கொடுத்துருக்காங்க. மூல் சங்கர், அதுக்கு நேராக தயானந்த சரஸ்வதி. நரேந்திரநாத் தத்தர், அதுக்கு நேராக விவேகானந்தர். கடாதர சட்டர்ஜி, அதுக்கு நேராக ராமகிருஷ்ண பரமஹம்சர். காத்தவராயன், அதுக்கு நேராக என்ன அறியப்பட்ட பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர். 7th கொஸ்டின் மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி தெய்வ நிலையை அடைய செய்வதே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர். அதாவது ஒரு மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு அவனை வழிநடத்தி தெய்வ நிலையை அடைய செய்வதே சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராமலிங்க அடிகளார். 8th கொஸ்டின் சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர். யார் வந்து சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் சோதிபா பூலே. 9th கொஸ்டின் உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமம் பான்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே. யாருடைய கூற்று? அதாவது உலகில் எங்கெங்கே தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியாக கடலில் சென்று சங்கமம் பன்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே அப்படின்னு யாருடைய கூற்றுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 10th கொஸ்டின் இந்தியா இந்தியர்க்கே என்று முழங்கியவர். யார் வந்து இந்தியா இந்தியர்க்கே என்று முழங்கியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் தயானந்த சரஸ்வதி. 8th லெசன் யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தொன்மையான வாழ்வியல் நெறிமுறை டேஸ். இந்தியாவுடைய தொன்மையான வாழ்வியல் நெறிமுறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யோகா. செகண்ட் கொஸ்டின் யோகா வழிகளை மனித இனத்திற்கு தந்தவர். யார் வந்து யோகா வழிகளை மனித இனத்திற்கு தந்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பதஞ்சலி முனிவர். தேர்ட் கொஸ்டின் முதலில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்ட நாள். முதல்ல சர்வதேச யோகா தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 21 ஜூன் 2016. ஃபோர்த் கொஸ்டின் பொறுத்துக. ஆ பக்தி யோகம், அதுக்கு நேரம் 1 அறிவே கடவுள். ஆ கர்மயோகம், அதுக்கு நேரம் 2 எல்லாம் இறைவன் செயல். இ ஞான யோகம், அதுக்கு நேரம் 3 8 பிரிவுகள். இ ராஜயோகம், அதுக்கு நேரம் 4 செயல்களின் மூலம் இலக்கை அடைதல். ஆன்சர் ஆ 2 ஆ 4 இ 1 இ 3. இதில் பொறுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் பக்தி யோகம் அப்படின்னா எல்லாம் இறைவன் செயல். கர்ம யோகம் அப்படின்னா செயல்களின் மூலம் இலக்கை அடைதல். ஞான யோகம் அப்படின்னா அறிவே கடவுள். ராஜயோகம் அப்படின்னா 8 பிரிவுகள். 5th கொஸ்டின் பொறுத்துக்க. ஆ அகிம்சை, அதுக்கு நேரம் 1 பொருள் சேர்க்காமை. ஆ சத்தியம், அதுக்கு நேரம் 2 திருடாமை. இ அஸ்தேயம், அதுக்கு நேரம் 3 உண்மை. இ அபரிக்கிரகம், அதுக்கு நேரம் 4 வன்முறை இல்லாமை. ஆன்சர் ஆ 4 ஆ 3 இ 2 இ 1. அகிம்சை அப்படின்னா வன்முறை இல்லாமை. சத்தியம் அப்படின்னா உண்மை. அஸ்தேயம் அப்படின்னா திருடாமை. அபரிக்கிரகம் அப்படின்னா பொருள் சேர்க்காமை. 6th கொஸ்டின் தவறான இணையை சுட்டி காட்டுக. எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆ லௌச்சனம், அதுக்கு நேரம் தூய்மை. ஆ சந்தோஷம், அதுக்கு நேரம் திருப்தி. இ தபஸ், அதுக்கு நேரம் ஆடம்பரம். இ ஸ்வத்யாமம், அதுக்கு நேரம் தன்னை பற்றிய எளிமை. இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தபஸ் ஆடம்பரம். இதுதான் வந்து தவறான இணை. 7th கொஸ்டின் ராஜயோகத்தின் இறுதி நிலை டேஸ் ஆகும். ராஜயோகத்தோட இறுதி நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சமாதி. 8th கொஸ்டின் தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணையை சுட்டி காட்டுக. ஆ மச்சியாசனம், அதுக்கு நேரம் மீன் போன்ற அமைப்பு. ஆ தாடாசனம், அதுக்கு நேரம் மலை போன்ற அமைப்பு. இ தனுராசனம், அதுக்கு நேரம் வில் போன்ற அமைப்பு. இ விபரீத கரணி, அதுக்கு நேரம் தாமரை போன்ற அமைப்பு. ஆன்சர் இ விபரீத கரணி, அதுக்கு நேரம் தாமரை போன்ற அமைப்பு. இதான் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணை. ஏன்னா விபரீத கரணி அப்படின்னா தலைகீழா செய்தல். 9th கொஸ்டின் பொறுத்துக. ஏர் வடிவம் போன்ற உடல் தோற்றம், அதுக்கு நேரம் 1 சலபாசனம். ஆ பாம்பு படம் எடுப்பது போல உடல் தோற்றம், அதுக்கு நேரம் 2 தனுராசனம். இ வில் போன்ற அமைப்பில் உடல் தோற்றம், அதுக்கு நேரம் 3 புஜங்காசனம். இ வெட்டுக்கிளி போன்று உடல் தோற்றம், அதுக்கு நேரம் 4 ஹாலாசனா. ஆன்சர் ஆ 4 ஆ 3 இ 2 இ 1. ஏர் வடிவம் போன்ற உடல் தோற்றம் அப்படின்னா ஹாலாசனா.
பாம்பு படம் எடுப்பது போல உடல் தோற்றம் அப்படின்னா புஜங்காசனம். வில் போன்ற அமைப்பில் உடல் தோற்றம் அப்படின்னா தனுராசனம். வெட்டுக்கிளி போன்று உடல் தோற்றம் அப்படின்னா சலபாசனம். 10th கொஸ்டின், கால்களை மேலே உயர்த்தி நிற்கும் ஆசனம் டேஸ். கால்களை மேலே உயர்த்தி நிற்கும் ஆசனம் என்ன ஆசனம்னு கேட்குறாங்க. ஆன்சர் விபரீத ஹரணி. 9th லெசன், இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆய்காஸ் என்பது எந்த மொழிச்சொல்? ஆய்காஸ்ங்கிறது எந்த மொழிச்சொல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கிரேக்கம். செகண்ட் கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும் நாள். உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜூன் 5. தேர்ட் கொஸ்டின், வைஷ்ணவ தேவி கோவில் இடம்பெற்றுள்ள மாநிலம். எந்த மாநிலத்தில் வைஷ்ணவ தேவி கோவில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காஷ்மீர். ஃபோர்த் கொஸ்டின், பொறுத்துக. ஆ மகாமகம் அக்னரா 1 அலகாபாத். ஆ கும்பமேளா அக்னரா 2 மதுரை. இ கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா அக்னரா 3 மயிலாடுதுறை. இ காவிரி புஷ்கர விழா அக்னரா 4 கும்பகோணம். ஆன்சர் ஆ 4, ஆ 1, இ 2, இ 3. இதில் பொறுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் மகாமகம் அப்படின்னா கும்பகோணம். கும்பமேளா அலகாபாத். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா மதுரை. காவிரி புஷ்கர விழா மயிலாடுதுறை. 5th கொஸ்டின், டேஸ் சிப்கோ இயக்கத்தை தோற்றுவித்தார். யார் சிப்கோ இயக்கத்தை தோற்றுவித்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பகுகுணா. 6th கொஸ்டின், சங்க இலக்கியங்களில் ஆல் அமர் செல்வன் என்று குறிப்பிடப்படுபவர். அதாவது சங்க இலக்கியங்களில் ஆல் அமர் செல்வன் என்று குறிப்பிடப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிவபெருமான். 7th கொஸ்டின், மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1988. 8th கொஸ்டின், பொறுத்துக. ஆ பராசக்தி அக்னரா 1 மயில். ஆ ஆதிசேஷன் அக்னரா 2 யானை. இ முருகன் அக்னரா 3 பாம்பு. இ இந்திரன் அக்னரா 4 சிங்கம். ஆன்சர் ஆ 4, ஆ 3, இ 1, இ 2. இதில் பொறுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் பராசக்தி அப்படின்னா சிங்கம், ஆதிசேஷன் அப்படின்னா பாம்பு, முருகன் அப்படின்னா மயில், இந்திரன் அப்படின்னா யானை. 9th கொஸ்டின், தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. எது தவறான சொற்றொடர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தின் அம்சமாக விளங்குவது சிதம்பரம் நடராஜன் கோயில். சிதம்பரம் நடராஜன் கோவில் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தின் அம்சமாக விளங்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ நீரின் அம்சமாக விளங்குவது திருவானைக்காவல் ஐம்புகேஸ்வரர் கோவில். அதாவது திருவானைக்காவல் ஐம்புகேஸ்வரர் கோவில் நீரின் அம்சமாக விளங்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ நெருப்பின் அம்சமாக விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நெருப்பின் அம்சமாக விளங்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ நிலத்தின் அம்சமாக விளங்குவது காளஹஸ்திநாதர் கோவில். அதாவது காளஹஸ்திநாதர் கோயில் நிலத்தின் அம்சமாக விளங்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறான சொற்றொடர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ நிலத்தின் அம்சமாக விளங்குவது காளஹஸ்திநாதர் கோயில். 10th கொஸ்டின், கந்த சஷ்டி விழா எந்த கடவுளருக்காக கொண்டாடப்படுகிறது? எந்த கடவுளருக்காக கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முருகன். 10th லெசன், உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பண்பாட்டின் ஆணிவேர் என குறிப்பிடப்படுவது. இந்திய பண்பாட்டோட ஆணிவேர் என குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆன்மீகம். செகண்ட் கொஸ்டின், விடுபட்ட இடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், சரகர் அக்னரா சரக சம்ஹிதா. செகண்ட் ஒன், சுசுருதர் அக்னரா சுசுருத சம்ஹிதா. தேர்ட் ஒன், அக்னிவேசர் அக்னரா அக்னிவேச தந்திரா. ஃபோர்த் ஒன், வாக்பட்டர் அக்னரா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அஷ்டாங்க ஹிருதயா. தேர்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் பிரம்மகுப்தருக்கு பொருத்தமில்லாததை சுட்டிக்காட்டுக. பிரம்மகுப்தருக்கு பொருத்தமில்லாததை சுட்டிக்காட்ட சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ இயற்கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர். ஆப்ஷன் ஆ பூஜ்ஜியத்தின் பயனை உலகுக்கு உணர்த்தியவர். ஆப்ஷன் இ சித்தாந்த சிரோன்மணி என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் இ குப்தர் காலத்தில் வாழ்ந்த கணித மேதை. ஆன்சர் இயற்கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர். இதுதான் பிரம்மகுப்தருக்கு பொருத்தமில்லாத ஒன்று.
4th கொஸ்டின் இந்திய இசையின் சாரமாக திகழும் வேதத்தை தேர்ந்தெடுக்க. எந்த வேதம் வந்து இந்திய இசையின் சாரமாக திகழும் வேதம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சாமம். 5th கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தமிழ்நாட்டிற்குரிய சிறந்த நடனங்களுள் ஒன்று பரதம். பரதம் தான் வந்து தமிழ்நாட்டிற்குரிய சிறந்த நடனங்களுள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதால் இந்நடனம் பரதம் என பெயர் பெற்றது. இந்த நடனம் வந்து பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதால் பரதம் என பெயர் பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 1 கூற்று 2 சரியானவை. தமிழ்நாட்டிற்குரிய சிறந்த நடனங்களுள் ஒன்று பரதம் அப்படிங்கிற கூற்று 1 சரி. பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதால் இந்நடனம் பரதம் என பெயர் பெற்றது அப்படிங்கிற கூற்று 2வும் சரி. 6th கொஸ்டின் பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று பஞ்சமுக வாத்தியம் என்பது காரண பெயராக அமைந்துள்ளது. பஞ்ச என்றால் 5 என்பது பொருள். அதாவது பஞ்சமுக வாத்தியம் என்பது காரண பெயராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பஞ்ச அப்படிங்கிறதுக்கு வந்து 5 என்பது பொருள்னு சொல்லியிருக்காங்க. காரணம் குடம் வடிவத்தில் உள்ள இவ்வாத்தியத்தில் மூடப்பட்ட 5 வாய்கள் இருக்கும். காரணம் என்னென்னா குடம் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாத்தியத்தில் மூடப்பட்ட 5 வாய்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டுமே சரி. பஞ்சமுக வாத்தியம் என்பது காரண பெயராக அமைந்துள்ளது. பஞ்ச என்றால் 5 என்பது பொருள் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் குடம் வடிவத்தில் உள்ள இவ்வாத்தியத்தில் மூடப்பட்ட 5 வாய்கள் இருக்கும் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. 7th கொஸ்டின் வானவியலிலும் கணிதத்திலும் சிறந்து விளங்கியவர்களை தேர்ந்தெடுக்க. வானவியலிலும் கணிதத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆரியப்பட்டர், செகண்ட் ஒன் வராகமிகிரர், தேர்ட் ஒன் பிரம்மகுப்தர், ஃபோர்த் ஒன் பாஸ்கர். ஆன்சர் 1, 3, 4 சரியானவை. ஆரியப்பட்டர், பிரம்மகுப்தர், பாஸ்கரர் இவங்க 3 பேரும் தான் வந்து வானவியலிலும் கணிதத்திலும் சிறந்து விளங்கியவர்கள். 8th கொஸ்டின் சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. ஆ கதகளி அதுக்கு நேரம் 1 கேரளா, ஆ யசாகனம் அதுக்கு நேரம் 2 பீகார், இ குச்சிப்புடி அதுக்கு நேரம் 3 கர்நாடகா, இ பிதசியம் அதுக்கு நேரம் 4 ஆந்திரா. ஆன்சர் ஆ 1, ஆ 3, இ 4, இ 2. கதகளி அப்படின்னா கேரளா, யசாகானம் அப்படின்னா கர்நாடகா, குச்சிப்புடி அப்படின்னா ஆந்திரா, பிதசியம் அப்படின்னா பீகார். 9th கொஸ்டின் பின்வரும் தொடருக்கு பொருத்தமான விளக்கத்தை கண்டறிக. முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரக்கார புலி என்று அறியப்படுகிறார். காரணம் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து சித்திரக்கார புலி என்று அறியப்படுகிறார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவியக்கலைக்கு ஊக்கம் அளித்தார். செகண்ட் ஒன் தட்சண சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு உரை எழுதினார். தேர்ட் ஒன் சித்திரம் வரைவதில் வல்லுவராக விளங்கினார். ஃபோர்த் ஒன் இதிகாச நிகழ்வுகளை ஓவியங்களாக வரைய செய்தார். ஆன்சர் 1, 2, 3 சரியானவை. ஓவியக்கலைக்கு ஊக்கம் அளித்தார், தட்சண சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு உரை எழுதினார், சித்திரம் வரைவதில் வல்லவராக விளங்கினார். இந்த 3 தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரக்கார புலி என்று அறியப்படுவதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. 10th கொஸ்டின் பொறுத்துக. ஆ சர் சி.வி. ராமன் அதுக்கு நேரம் 1 கணிதம், ஆ ரவீந்திரநாத தாகூர் அதுக்கு நேரம் பொருளாதாரம், இ அமர்த்தியா சென் அதுக்கு நேரம் 3 இலக்கியம், இ சீனிவாச ராமானுஜம் அதுக்கு நேரம் 4 அறிவியல். ஆன்சர் ஆ 4, ஆ 3, இ 2, இ 1. சர் சி.வி. ராமன் வந்து அறிவியல், ரவீந்திரநாத தாகூர் அப்படின்னா இலக்கியம், அமர்த்தியா சென் அப்படின்னா பொருளாதாரம், சீனிவாச ராமானுஜம் அப்படின்னா கணிதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.